நாட்டிற்கே மருத்துவ தலைநகரமாக விளங்கிய தமிழகம் கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் அடிப்படை வசதிகள் கூட இல்லா அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. அதன் உச்சகட்டமாக திருச்சி மாவட்டம் கண்ணனூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உரிய மருத்துவ உதவி கிடைக்காமல் 4.5 வயது சிறுவன் பிரஜன் உயிரிழந்தது போன்ற கொடூரங்கள் தினம் தினம் அரங்கேறி வருகின்றன. ஒரு எமர்ஜென்சிக்காக ஒரு கவர்மெண்ட் ஜிஹெச்க்கு போனா அங்க ஃபர்ஸ்ட் எய்டு பார்க்கறதுக்கு கூட டாக்டர் இல்லாத அளவுக்கு அவ்வளோ கொடூரமா இருக்குங்க சார். எந்த எமர்ஜென்சி ஃபெசிலிட்டிஸும் இல்லாம அவ்வளோ கொடூரமா வச்சிருக்காங்க சார். டாக்டர் கேட்டா டாக்டர் இல்லை. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்க அப்படின்னா அந்த பொண்ணு சிபிஆர் பண்ணுங்க அப்படின்னா அந்த பொண்ணு தெரியாம நிக்குதுங்க சார். கம்பவுண்டர் மட்டும் வச்சு ஒரு ஸ்டாஃப் நர்ஸை மட்டும் வச்சு எதுக்கு சார் அவ்வளோ பெரிய பில்டிங் ஏற்றி வச்சிருக்காங்க? இங்க இருக்க 18 கிராமத்துக்கு இது ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் சார். ஒரு எமர்ஜென்சி ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தாங்கன்னா கூட நான் கஷ்டப்படாம இருந்திருப்பேன் சார். சார் அந்த குழந்தை இல்லாமலே போயிடுச்சு சார். ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணியிருந்தா நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டு சந்தோஷமா இருந்திருப்பேன் சார். இந்நேரம் என் கையில ஒரு 10 நிமிஷம் கேப்ல ஏதாவது ஒண்ணு ஆக்சிஜன் வச்சிருந்தாங்கன்னா அந்த அளவுக்கு நான் கூட்டிட்டு போய் நான் ஹாஸ்பிட்டல்ல பாத்துருப்பேன் சார். வேற ஹாஸ்பிட்டல்ல எமர்ஜென்சிக்காக போன ஹாஸ்பிட்டல்ல ஒண்ணுமே இல்லாம பையனை கொண்டு கையில குடுக்குறாங்க சார். தங்கள் சுயலாபத்திற்காக வெறும் 5 ஆண்டுகளில் ஒட்டுமொத்த தமிழகத்தின் சுகாதார கட்டமைப்பையும் சீரழித்து விட்டது இந்த விடியா திமுக அரசு.